அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்பகுமார், ஆனந்தி, பாலர், சுவாமி, சந்திரசேகரன், ஹேமா, இந்திரஜித், கலைசாய், கண்ணன், வணக்கம், குமுதம், இளங்கோவன், மதி, நாராயண சுவாமி, பிரகாஷ், சரிதேவி, தேவதி, ஹரிஹரன், சித்தார்த், சத்யா, மூர்த்தி, சீதாலட்சுமி, அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து பேசுறேன். இப்பதான் நாங்க மழை திடீர்னு 2 நாளா மழை இல்லை. திடீர்னு மழை எங்க உட்காந்துட்டு இருக்கீங்களோ அங்கே ப்ரெசண்டா இருக்கிற சவுண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் கலர் ஷேப் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 2 minutes செஷன். காற்று எங்கேயாவது வெளியே கொண்டு போனாலும் திருப்பி அந்த ரூம்க்கே வந்துருங்க. உங்க ரூம்க்கே வந்துருங்க. உங்க ரூம்ல நிறைய திங்ஸ் இருக்கு. அதுல நீங்களும் ஒரு திங்ஸ், நீங்களும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்களும் அந்த சும்மா இருக்கீங்க. சேர் இருக்கு, சோஃபா இருக்கு, பலனை இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. அதனால நீங்களும் ஒரு ஆப்ஜெக்டா இருக்கீங்க இந்த ரூம்ல. few years முன்னாடி இந்த மாதிரி மெடிடேஷன்ல இருக்கும்போது ஒரு 40 minutes ஒரு 1 hour போயிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்ல நானும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிட்டேன். அப்போ நான் எங்க இருக்குன்னே தெரியல. நான் சேர்ல உட்காந்துருக்கேன், எதுக்க சோஃபா இருக்கு. நான் சோஃபாவா இல்ல நான் சேர்ல நான் எங்க உட்காந்துருக்கேன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிமாரிகேஷனே இல்லாம அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் எங்க இருக்கிறேன்னு தெரியல. சரி, எங்க எழுந்துக்கிறோமோ அதுதான் நம்ம. சப்போஸ் சோஃபா எழுந்துச்சுன்னா அதுதான் நம்ம, சேர் எழுந்துக்கிட்டா அதான் நம்ம, இல்லை சேர்ல இருக்கிற அதுவும் எழுந்துக்கிட்டா அதான் நம்ம அப்படின்ற மாதிரி. அந்த நான்ன்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு என்டிட்டி தான். அதை கொஞ்சம் லூசனா போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஸோ ஒரு சைக்காலஜிக்கல் பவுண்டரி தான் நம்ம இந்த சைக்காலஜிக்கல் என்டிட்டி நான். மெடிடேஷனோட தோணுச்சுன்னு சொன்னோம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து புறத்தில் 10 கட்டைகள் இருக்கணும். ஐயா கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் லோவா இருக்கு. இப்போ கொஞ்சம் சத்தமா பேசுறீங்க, கிட்டையும் வச்சிருக்கேன். இப்போ ஓகேங்களா?
இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கய்யா. இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுதான். சரி, ட்ரை பண்ணும். ஸோ நம்ம புறத்துல என்ன இருக்குன்னா, நம்ம நீட்ஸ் இருக்கு. நம்ம நீட்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு 5 நீட்ஸ் இருக்கு. இப்போ 5 நீட்ஸ் இருக்கிற ஒரு மனுஷன், இந்த மனுஷன் மாதிரி ஒரு 700 கோடி பீப்புள் இருக்காங்க. அந்த 700 கோடி பீப்புளுக்கும் நீட்ஸ் எப்படி மினிமம் கான்ஃபிளிக்டோட மேனேஜ் பண்றது, அப்படிதான் புறத்துல வந்து ரூல்ஸ் வந்து கட்டளைகள் வந்து எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம், எப்படி சிவிலைஸ்ட் நம்ம பிஹேவ் பண்ணுறோம், அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ யாருக்காவது லாஸ்ட் வீக் பேசுனதுல டவுட்ஸ் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லை ஆன்சர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த புறத்துல உள்ள ஸ்ட்ரக்சரை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம். அதை எப்படி அகத்தை வச்சு புறத்தை டீல் பண்றோம் அப்படின்றத போன வாரம் இப்போ பெட்டரா கேட்குதா கண்ணு? கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா. ஆனா இன்னும் கொஞ்சம் அப்படியா? சரி, நான் ப்ளூடூத் போட்டு. சரி, இங்க மழை பெய்யறதுனால இங்க சரௌண்டிங் சவுண்ட் அதிகமா இது ஓகேங்கய்யா. சரி, ஓகே. இப்போ நான் ஆல்மோஸ்ட் கிட்டே வச்சுருக்கேன். டவுட்ஸ் இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இது லாஸ்ட் வீக் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்றத பற்றி உங்க ஐடியாஸ் தான் இருந்தாலும் சொல்லலாம். ரோல் பிளே பத்தியும் பார்த்தோம். எப்படி நம்மள வந்து நம்ம பல ரோல்ஸா பிரிச்சுக்கிறோம். பல டாக்டர், இன்ஜினியர், மிலிட்ரி, ஸோ அந்த மாதிரி எப்படி குரூப்பா நம்மள வந்து ஒவ்வொரு ஸ்பீஷிஸாவே மாறிடணும். ஸோ ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், பகவத் ஐயா அது கருத்து வந்து எனக்கு புரியுதுங்க சார். அகம் புறம் இந்த தாட் திங்கிங் புரியுது. சரிம்மா. ஆனா எனக்கு திங்கிங் நெகட்டிவா வருது. அது அது எப்படி சார், அது அந்த புரிதலை எப்படி சார் அந்த திங்கிங்ல இது பண்றது எனக்கு வர தாட்க்கு? நீங்க அது தாட் திங்கிங் சொல்றீங்க, என்ன ப்ராப்ளம் நீங்க சொல்லுங்க. என்ன என்ன எதை ட்ரை பண்றீங்க நீங்க? என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளத்தை நீங்க மாத்த ட்ரை பண்றீங்க? இல்ல சார், எனக்கு அந்த தாட்ன்றது தானா வருதுன்னு தெரியுது. ஆனா சரிம்மா. ஒரு நெகட்டிவ் தாட் வந்த பிறகு அது ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு அவஸ்தைப்பட்ட பிறகு ரியலைஸ் பண்றேன் நான் அது திங்கிங்னு. சில டைம் வந்து தெரியறதே இல்ல. திரும்ப அந்த பழைய மாதிரி அந்த தாட் ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு தோணிட்டு இருக்கு. எப்படி இந்த புரிதலை வந்து ஒரு ஒரு இதுலயும் நம்ம அப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். ம்ஹும்.
முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களாமா ஐயா? அது இல்ல சார், இல்ல நான் வீடியோஸ் பார்த்திருக்கேன் நானு. நீங்க ஒரு 3 days டைம் எடுத்துங்க. எவ்ரி மந்த் நடக்குது. டிசம்பர்ல கூட மந்த் எண்ட்ல நடக்குது 27th. நீங்க முடிஞ்சா இந்த மந்த் ட்ரை பண்ணுங்க, இல்ல நெக்ஸ்ட் மந்தோ அதுக்கு அடுத்த பிப்ரவரியோ மார்ச்சோ எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்போ போய் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு முழுசா ஒரு மைண்டை பத்தி மொத்தமா புரியும். இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்டதுனால நம்ம அந்த பதில் சொல்ல ட்ரை பண்றோம். சரிங்க சார். நெகட்டிவ் திங்கிங் வருது. ஆமா. ஸோ இப்போ நெகட்டிவ் திங்கிங் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் உங்களுடைய கேள்வின்னு நினைக்கிறேன். இல்ல சார், இப்போ அது திங்கிங் எப்படி வேணா வரலான்னு சொல்றாங்க, அந்த தாட் எப்படி வேணா வரலான்னு சொல்றாங்க. எனக்கு அந்த புரிதல் மறந்து போயிடுது சார், எனக்கு நெகட்டிவ் தாட் வந்தப்போ. ஓகே, புரியுது. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருது. ஸோ நெகட்டிவ் தாட் வந்த உடனே அது மேல ஏறி நீங்க சவாரி பண்றீங்க, இல்லை அதை அதை எம்பசைஸ் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு யோசிக்கிறீங்க. யோசிச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமா நம்ம தாட்டை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டோம், அப்படி பண்ணக்கூடாது, ஐயா சொன்னது நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு திருப்பி ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு திருப்பி திங்க் பண்ணாது. ஆமா சார், கரெக்ட். பேசிக்கலா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாட்ஸ் எல்லாமே உங்களை மீறி வருது. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்ப நான் வந்து உங்ககிட்ட நல்லா பேசும்போது உங்களுக்கு ஒரு பிளசண்டா இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப நான் இதே கொஞ்சம் ஹார்ஷா இல்ல ஏதோ ஒரு இதுல பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மனசுல வந்து ஏன் இப்படி பேசுறாரு, நம்ம கேள்வி தானே கேட்டோம், எதுக்கு இந்த கேள்வி திருப்பி கேட்காது அப்படின்னு ஏதாவது தாட் வரும். ஸோ அந்த தாட் வந்து அதை என்ன சிச்சுவேஷனோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான். ஓகே சார். ஸோ அந்த தாட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து ஏதோ ஹார்ஷா பேசுனீங்கன்னா, தெரியாம பேசுறேன்னு ஒரு வாட்டி நினைக்கலாம். 2வது வாட்டியும் 3வது வாட்டியும் அப்படி பேசுனேன்னா அப்போ நீங்க என்ன நினைக்கலாம், அந்த மாதிரி இவரு நம்ம வாண்டடா டார்கெட் பண்ணி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி மூணு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அது வந்து சரியில்லை அப்படின்னு நீங்க பிசிக்கல் ஆக்ஷன்ல நீங்க வார்த்தையா சொல்லலாம். சப்போஸ் அது வந்து கேஷுவலா அது சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அது விட்டுடலாம் தாட்டை. ஸோ தாட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வருது, ஒரு கேப்சூல் மாதிரி தான் வருது. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம போகலாம். ஸோ நீங்க சப்போஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட நோ ப்ராப்ளம், நான் வந்த அப்புறம் நீங்க திங்க் பண்ணாம இருந்தா போதும். அது அந்த அந்த ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் இருந்துட்டே இருக்கு சார். இது புரிதல்ன்ட்டு எப்போதான் அந்த புரிதல் வரும் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இந்த பேட்டர்ன் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த வீடியோஸ் பார்த்தா கொஞ்சம் நல்லா இதா இருக்கு, திரும்ப அகைன் அண்ட் அகைன் அந்த மாதிரி இது வருது. அப்போ திரும்ப நாமளே நம்மள கன்வின்ஸ் பண்ணிட்டு இல்ல இது ஜஸ்ட் தாட் அப்படின்ட்டு. இந்த புரிதல்ன்றது நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்றதுக்கு தெரியல. நீங்க வேற என்ன ஆன்மீகத்துல வேற என்ன பண்ணிருக்கீங்க? மெடிடேஷன் இல்ல வேற ஏதாவது சார் மெடிடேஷன், முத்ராசன் மெடிடேஷன் பண்றேன் சார், வேற எதுவும் பண்றது இல்ல. பகவத் ஐயா வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் நானு. சரி, நீங்க மெடிடேஷனும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. மெடிடேஷனும் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஐயாவுடைய புக்ஸும் படிங்க, முகாமும் அட்டெண்ட் பண்ணுங்க. சார் அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வன் புக் இருக்கு இல்லைங்க சார், அது எப்படி வாங்குறது சார்? இவங்க வனஜா மேடம் நம்பர் நீங்க வாங்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்க வனஜா அவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஜிபே பண்ணிடலாமா சார்? அப்புறம் ஜிபே பண்ணிக்கலாம். ஓகே சார். நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க, நீங்க அப்புறம் எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படி பண்ணிடுங்க. சரிங்க சார், ஓகே சார். அவங்க நம்பர் இருக்கா சார், வனஜா? வனஜா நம்பர் அந்த குரூப்ல இருக்கீங்களா? இருக்கேங்க சார், பிரவாகம் தானே. அதுல வனஜா நம்பர். ஓகே சார், ஓகே. குரூப் அட்மினா இருப்பாங்க. ஓகே சார், ஓகே. Thank you, sir. Thanks. நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் பேசிக்கலா வரும்போது நம்ம இன்டெலெக்ட் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா, அது ஏதோ வந்திருக்க கூடாது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டெலெக்ட் போய் ரெசிஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பயாலஜிக்கல்
சர்க்கியூட். ஸோ இந்த டிஃபால்ட் சர்க்கியூட். ஸோ அந்த அந்த இன்டெலெக்ட் வந்து அப்படி ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம புது ரீவயரிங் பண்றோம். இன்டெலெக்டே வந்து வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்றோம். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு வேற ஒரு ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ இன்டெலெக்ட் வந்து முதல்ல வேற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து ஓடும், இல்லைன்னா இது மேலே போய் அமுக்கும். ஸோ அப்படி இல்லாம கூட தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு புது நியூரல் நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்றோம். அது த்ரூ மெடிடேஷன், ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதனால உங்களுக்கு வந்து ஒரு புது நியூரல் பிரெயின்லேயே ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகும். அப்போதான் வந்து நீங்க அந்த எமோஷன்ஸ் வந்தாலும் நீங்க வந்து அதை பார்த்து ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளைட் மூடு போக மாட்டீங்க. ஸோ நீங்க அது வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, ஐயாவுடைய புக்ஸ் எல்லாம் படிங்க, முகாம்லாம் அட்டன் பண்ணுங்க. ஸ்லோவா அது உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே, மற்றவங்களுக்கு வேற லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் நாராயண சுவாமி, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ ஐயா இப்போ இந்த ஷோர் ஓகே, இந்த சாமியாருங்க தான் இதுக்கெல்லாமே காரணம்னு நினைக்கிறேன். தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த தாட் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது, அதை வந்து ஆணி வேற பிடுங்கி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த மாதிரி மக்களை குற்ற உணர்ச்சியில ஆட்படுத்தி இருக்குன்ற மாதிரி நான் கருதுறேன். தாட்டுங்கிறதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, அது அதுல பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு தாட், அவ்வளவுதான். அது வந்து திங்கிங்ல வேணா நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணலாம், அல்லது வேஸ்டா திங்க் பண்ணலாம், எப்படியோ திங்க் பண்ணிக்கலாம். அதுல பல வெரைட்டிஸ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, வேஸ்ட் இருக்கு, எப்படியோ நம்ம அதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஆனா தாட்ல எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு சிலர், நீங்க வந்து தாட் உங்க ஆடியோ கேட்கலீங்க. உங்க ஆடியோ கேட்கல. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க அன்மியூட் ஓகே ஓகே இந்த லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் கேட்கல. ஓகே ஓகே, அது டிஸ்கனெக்ட் ஆயிட்டு வந்துருச்சு. இந்த ஒரு சில நம்ம மதிப்புக்குரிய மகான்களுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல் தான் நம்மளை இந்த மாதிரி கொண்டு போய் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்குன்ற மாதிரி நான் கருதுறேன். அவங்க தாட் எண்ணமே உங்களுக்கு சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய ஆன்மீக இயக்கங்கள்ல நான் போயிருக்கேன், பட் எல்லாருமே தாட்டை தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்க ஆழ் மனசுல இருந்து எல்லாமே தூய்மையான எண்ணங்கள் வரணும், அப்படி வரலன்னா நீங்க சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த மனிதர்களுக்கு உள்ளுக்குள்ள பிளவு ஏற்படுத்தி இருக்குன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே டிவைட் பண்ணி இருக்காங்க. நான் சரியில்லை, என்னுடைய தாட் சரியில்லைன்னா நான் சரியில்லைன்னு அவங்க நம்புறாங்க. தாட் எப்படி வேணா வரும், நெகட்டிவா வரும், எப்போதோ அசிங்கமா வரும், எவ்வளவு கேவலமா கூட வரும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னுடைய திங்கிங் எப்படி இருக்கு, என்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு, இந்த கிளாரிட்டி வந்துட்டா அவங்களுக்கு அந்த கில்ட்டுங்கிறதே இருக்காது. தாட்டு தானே வந்துட்டு போகுது, அதுக்கு என்ன சக்தி இருக்க போகுது அப்படின்னு அவங்க நம்பிடுறாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, தாட்டுக்கு பயங்கர சக்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்க தாட்டு தான் செயலா மாறுதுன்ட்டாங்க. ஏன்னா நான் சார்ந்து இருந்த ஆன்மீக இயக்கங்கள் எல்லாமே என்ன சொல்லிடுச்சு, உங்க தாட்டு தான் உங்களை வழி நடத்துது, உங்க தாட்டு தான் ஆக்ஷனுக்கு போயிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆக்ஷன் பண்ணிடுவோமோ, குழந்தைய நான் அடிக்கிற மாதிரி கொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு தாட் வருதுன்னா நான் செஞ்சிடுவேன்னு பயப்படுறாங்க. ஆனா அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு முதல்ல நம்ம நம்பணும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. உங்க பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, பின்னாடி நான் அந்த இதுலதான் பார்த்தேன், நானு ஜூம்ல தான் இருந்தது அப்படி ஒரு ஆப்ஷன், பேக்ரவுண்ட் ஆப்ஷன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. மோசஸ் அங்கிருந்து வானத்துல இருந்து மாதிரி. நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஆன்மீகம் உலகம் வந்து கொஞ்சம் அப்படி குளறுபடிதான் இருக்கு. பட் நேச்சுரலா ஒரு ஹியூமனிட்டி வந்து இப்போ உடம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கினா கூட ஃபர்ஸ்ட் அது கிளியரா தெரிஞ்சுக்காது. இப்போ
சிஸ்டம்ஸ் இருக்கு, லோகோமோட்டிவ் சிஸ்டம் இருக்கு, டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கு, வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கு, அப்படிலாம் அது கிளியர் கட்டா ஃபர்ஸ்ட் படிக்க மாட்டாங்க. ரத்தம், உடம்புக்குள்ள ரத்தம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 200 லிட்டர் வந்து உள்ள அப்படியே கொட்டி கிடக்கும். நர்வ்ஸ், வெயின்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருந்துக்கோ தெரியாது. அவங்க நினைச்சாங்க உள்ள பாடிக்குள்ள அப்படியே ரத்தம் அப்படியே கொட்டி கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஓகே பிளட் வெசல்ஸ்ல கட் ஆனாதான் ரத்தம் வெளியே வரும் அப்படின்றது இப்பதான் தெரிஞ்சு. அந்த மாதிரி நம்ம பாடியை பத்தியே இப்பதான் நம்ம கிளாரிட்டிக்கு வந்து. அப்படி இருக்கும்போது மைண்டை பத்தி அவங்க மைண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியணும் பீப்புளுக்கு. பட் அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு எக்ஸாக்டா. ஸோ அதனால ஓகே நம்ம மிருகம் மாதிரி நம்ம இல்லை, நம்ம அனிமல் மாதிரி ஒரு குழந்தை மாதிரி இல்லை, நம்ம ஹியூமன் ஆனதுனால ஏதோ ஒரு ஃபால் நடந்துச்சுன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபால் ஃப்ரம் ஹெவன் சொல்லிட்டு அந்த பைபிள் வர. ஸோ நம்ம ஏதோ ஒரு நல்ல நிலையில இருந்து ஊண்டுட்டோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலா அப்படிதான் நடந்தும் இருக்கு. ஸோ அப்போ எப்படி நம்ம நல்ல நிலைக்கு போகணுன்றது வந்து டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ நம்ம அது வந்து குருமார்கள் வந்து அதை கிரியேட் பண்ணல. மேபி அவங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கலாம், இல்ல யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம். பட் பிரச்சனை வந்து ரியல் தான். நிஜமாவே நமக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து என்னன்னு தெரியல. அப்போ இவங்க எல்லாம் வந்து ஆஃபர் பண்றாங்க, இப்படி ட்ரை பண்ணு, நீ ஆன்மானம் வந்துட்டு அந்த பிரச்சனை சரியாயிடும், நீ வந்து மனமே இல்ல நீ மாயை அப்படின்னு என்னென்னவோ ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்க சின்சியரா ட்ரை பண்றாங்க, ஏமாத்தணும் ட்ரை பண்ணல. பட் அது ஒரு சயின்டிபிக்கான ஒரு அப்ரோச் இல்லாதனால எங்கேயோ ஒரு 1000 கோடியில 10 பேருக்கு யூஸ் ஆயிருக்கு. அதனால அவங்க இப்போ வந்து கொஞ்சம் ராமகிருஷ்ணர் பாத்தீங்கன்னா நிறைய பக்தி எல்லாம் சொல்ற மாதிரி தெரியும். ஆனா ராமகிருஷ்ணருக்கு முன்னாடி அது இன்னும் ஒஸ்டா இருந்துச்சு. அது மாயை, பெண்கள்லாம் மாயை கிட்ட மாட்டிக்காதீங்க, பெண்களை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அது ரொம்ப க்ரூடா இருந்தது அந்த சிஸ்டம். அது வந்து இப்போ வந்து ராமகிருஷ்ணன் கொஞ்சம் சொபஸ்டிகேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜேகே எல்லாம் வரும்போது இன்னும் நல்லா பியூரிஃபை ஆயிடுச்சு. ஸோ அது சொபஸ்டிகேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஐயா வந்து அதை அப்டேட் பண்ணிட்டாரு அவருடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். இல்ல அந்த காலத்துல நம்மளுடைய சமுதாய அமைப்பே கூட அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து பரத்தையர் வீதினே அது ஒரு ஸ்ட்ரீட் இருந்திருக்கு. அப்போ மக்கள் வந்து அதுலயே மூழ்கி தன்னுடைய தொழில், தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து அவங்க அதுலயே மூழ்கி இருந்திருக்காங்க. அப்போ மேபி அவங்க பெண்களை பத்தி இழிவா கொஞ்சம் குறைவா சொல்லியிருக்கலாம். இப்ப இவன் நம்ம சிலப்பதிகாரத்துல கண்ணகி கதையை கூட படிக்கிறோம். கோவலன் அவர் வந்து மாதவி பக்கம் சாஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் தனக்கு இவ்வளவு பிஸியா இருந்திருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. ரொம்ப வேலை குறைவா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி மாது அப்படின்னு அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னுடைய வியாபாரம் எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. அப்போ அதுல கொஞ்சம் பெண்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்கன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்கலாம். பட் இந்த காலத்துல அது அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படலை. என்ன பிரச்சனைன்னு பிக்ஸ் பண்ண முடியல. குத்து மதிப்பா அவங்க வந்து ஏதோ இன்பம் பிரச்சனை இல்ல ஆசை பிரச்சனைன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ பட் பின் பாயிண்ட் பண்ண முடியல. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டெலிஃபோன்லாம் கிடைக்கும் பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சோம், 2 மனுஷங்க பேசிங்கன்னா 2 பேர் இருக்கணும், ஏல ஒரு ஒருத்தருக்கணும், பில ஒருத்தருக்கணும், நடுவில் ஒரு லைன் போகணும். ஸோ அப்போ இவர் பேசுறது இங்க கிடைக்கும் அப்படின்னு தான் நம்மளால திங்க் பண்ண முடியும். ஸோ ஏக்கும் பிக்கு நடுவில் மேல ஒரு சேட்டலைட் விடலாம், ஸோ அந்த சேட்டலைட் மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்ன்றது அப்போ தோணாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம், ஏயும் பியும் ஒரு நடுவில் வயர் பூமியில நோண்டி ஒரு பிசிக்கலா ஒரு வயரை நோண்டி பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அப்ப அதில் நடுவில் கட் ஆயிடும், நடுவில் சிக்னல் எங்கேயாவது டிராப் ஆயிடும், அதை ப்ராப்பரா ரிசீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதுவே பெரிய டாஸ்கா இருந்தது. ஸோ பிசிக்கலா 2 வயரை கனெக்ட் பண்ணி இதுவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு ஊருக்கு பேசணும்னா நம்ம ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு கிளகுற மாதிரி அங்க கால் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணணும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லயோ அந்த மாதிரி தான் இருக்கும் சென்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தாண்டி அதுக்கப்புறம் மொபைல் வந்து ஸோ நம்ம பேச முடியுது. அதுக்கப்புறம் நம்ம வீடியோலயே பேசலான்றதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா வந்து. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிஃபைன் ஆகிட்டே வரும். எல்லா முன்னேற்றமும் ஆன்மீகமும் அது ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஆன்மீகன்ற டிபார்ட்மெண்ட் கூட
ஃபர்ஸ்ட் ரொம்ப க்ரூடா பூமி வந்து பிளாட்டா இருக்கு, அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காலத்துல இருந்து இப்போ நம்ம சேட்டலைட் விடுற அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆனா இது வந்து எடுத்து அப்பயே யோசிச்சு சேட்டலைட் விட்டு நமக்கு மேல ஒரு சேட்டலைட் விட்டா நம்ம எல்லாருமே மேல அது மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்னு அப்பயும் திங்க் பண்ணிக்கலாம்னு இப்போ திங்க் பண்ணலாம். ஆனா அப்போ திங்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஆன்மீகமும் அது பல ஃபேஸ், அதுல நிறைய தப்பு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால அது எனக்கும் நிறைய வருத்தம் இருக்கு. கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லியிருந்தா நம்ம லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கு தேவையில்லாம சுத்த விட்டாங்களே அப்படின்னு ஒரு தாட் இருக்கிறதுக்கு தான் செய்யுது. அது நியாயமும் இருக்கு. பட் என்ன பண்றது, ஹியூமனிட்டி அந்த அப்படிதான் பல தடுமாறி தான் நம்ம வந்து ஒரு உண்மை மேல விடுறோம். நேரா போய் உண்மையை பார்க்க முடியும். ஸ்ரீ பகவத் ஐயா மட்டும்தான் இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. வேற எல்லாருமே தாட்டுக்கும் திங்கிங்க்கும் சரியான டெஃபினிஷன் கொடுக்கல. தாட்டுங்கிறது தானா வர்றது, அது ரொம்ப கரெக்ட். திங்கிங்கிறது நாம பண்றது, அதுல நமக்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கு. தாட் நமக்கு என்ன பங்களிப்பு இருக்கு? எதுவுமே கிடையாது. சோ இந்த கிளாரிட்டியை கொடுத்தது ஐயா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானும் 2-3 இயக்கங்கள் போயிட்டு வந்த அனுபவத்துல சொல்றேன், வேற யாருமே இந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கல. சோ இதுல ஒண்ணுல கிளாரிட்டி வாங்கிட்டாலே நம்ம பாதி கிணறு தாண்டிட்டோம். நம்மளுக்கு இன்னவே நம்ம ஒரு ஃபார்ச்சுனேட். ஸோ இப்போ ஜேகேவே ஆல்மோஸ்ட் 80% கரெக்டா வந்துட்டாரு, சம்வேர் மிஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் யூஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, பட் ஆனா அவர் ஆஷா சொல்லுவாரு. பட் ஒரு தியரிட்டிக்கலா ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சோட இதுதான் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது மைண்டு, இதுல எது என்லைட்மெண்ட், எது லிபரேஷன், எது மற்றெல்லாம் மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு ஒரு எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரைஸ், அந்த போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி. இல்லைன்னா நம்மளுக்கு சமாதினாலும் லிபரேஷன்னாலும் முக்தினாலும் எல்லாமே ஒன்னாதான் தெரியும். எல்லாத்துக்குமே ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணலாம். ஒரே வேர்டை யூஸ் பண்ணா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. நாம அந்த நிலையை அடையல. இப்ப கூட ஐயா மூலமா ஒரு விடுதலை அடைந்தவங்க கூட ஐயாட்ட வந்து கேள்வி கேட்கறாங்களாம், ஐயா நான் வந்து நீங்க விடுதலை அடைஞ்சிட்டேன், ஆனா முக்தி நிலைன்னு ஒண்ணு இருக்காமே, எப்பவுமே விழிப்பு நிலைன்னு ஒண்ணு இருக்காமே அப்படின்னு கேட்கறாங்களாம். சோ அப்போ வந்து தான் அடைந்துட்டாலும் கூட அடையாத ஒரு உணர்வை நிறைய வார்த்தைகள் மூலமா கொடுத்துட்டாங்க. ஆமா, அது அதை கிளியர் பண்ண வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. ஐயா கிட்ட பார்க்கும்போது இந்த மாதிரி நான் அப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு எதுவும் படிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் இருக்கும். அப்போ ஐயாவை கிட்ட பார்த்து பேசின அப்புறம் ஒரு நீங்க இருக்கிற நிலைதான் சரியான நிலை அப்படின்னு. அப்ப நான் இருக்கிற நிலைதான் சரியான நிலைன்னா அப்போ எதுக்கு இவங்க தேவையில்லாம இப்படி சொல்லியிருக்காங்க? அப்போ சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் இதுதான் ஒண்ணு. அவரையும் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் ஜேகே சொன்னாரு அப்படின்னு. அப்போ சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னா என்ன? இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரு இததான் கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. இதை வந்து அவரே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது அப்புறம் தான் புரியுது. ஸோ அப்போதான் நம்மளுக்கு அந்த இல்லைன்னா அது குத்திட்டே இருக்கும் இல்ல. ஓ நம்ம இருக்கிற ஸ்டேட் வந்து சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் போகுது, நம்ம ஏதோ மனசை மட்டும் ஏதோ ஃப்ரீயா விட்டு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் போகுது, லிபரேஷன் ஜேகே தான் லிபரேஷன்ல இருக்காரு, நம்ம லிபரேஷன்ல இல்ல அப்படின்னு அந்த தாட் குத்திட்டே இருக்கு. ஏன்னா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் நீங்க டீகோட் பண்ணலன்னா ஓகே சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தான் நம்ம இருக்கிறோம், அதை வந்து அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இதை வந்து அவரு இந்த பார்ட் அவர் சரியா இது வரல அப்படின்னு நீங்க கிளாரிஃபை பண்ணணும். ஜேகே ஃபாலோ பண்ணது எனக்கு இது இருந்துச்சு. சில பேர் ரமணரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது நானே இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நானே டெய்லி சாப்பிட்றேனே, தூங்குறேனே, சண்டை போடுறேனே, கோவம் வருது, அப்போ நானும் வருது அப்படின்னா அப்போ அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணணும். இல்லைன்னா அது இடிச்சுட்டே இருக்கும். ஓ ரமணர் வந்து நான் இல்லாத ஸ்டேட்ல இருக்காரு, நம்மளுக்கு அடிக்கடி நான் வந்து போகுது, அப்போ நம்ம முக்தி அடையல, லிபரேட் அடையல அப்படின்னா அந்த கொஸ்டின் அந்த சீக்கருக்கு இடிக்கும். அப்போ அந்த சீக்கருடைய கடமை அதை சார்ட் அவுட் பண்ண. ரமணர் என்ன மீன் பண்ணாரு, என்ன ஆக்சுவலா பண்ணாரு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஷஸ் பிட்வீன் ஜெயன்ஸ் நடக்கணும். ஸோ ஏன்னா உங்க சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ரமணர் எங்கேயோ இருப்பாரு, ஐயா எங்க இருப்பாரு, நீங்க எங்க இருப்பீங்க, இந்த கருத்து எல்லாம் மோதி ஒரு கிளாரிட்டி வரும். அப்போதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனானாலே அது புரியலன்னு அர்த்தம். ஸோ ஒண்ணு புரிஞ்சுது இல்ல புரியல, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சு ஆனா அப்படின்னு ஆரம்பிச்சாங்கனாலே அது புரியல. புரியல
ம். நம்ம அட்லீஸ்ட் இக்னோரன்ஸ்ல இருந்தா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். யாருக்குமே ஆமா. தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அது பிரச்சனையாகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ம். எனக்கு ம். தெரியல, ம். எனக்கு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் நான் சொல்றாங்க, அது தெரியல. இவரு ஓகே. இது மனம் வந்து தானா இயங்குதுன்னு சொல்றாங்க, அது தெரியல. அப்போ இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உள்ள நம்ம போனோம். இல்ல எனக்கு ஐயா சொல்றது வந்து ஒரு வெறும் தமிழ், அது தமிழ் எல்லாருக்குமே புரியும். ம். மனசை ஒன்றும் செய்ய தேவையில்ல, தானா இயங்கும் ம். அப்படின்னு நீங்க ம். நாளைக்கே 700 கோடி பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடலாம். பட் 700 ஆமா. கோடி பேர் என்லைட் ஆக மாட்டாங்க. ஆக முடியாது. ஸோ அது வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தமிழ் வேர்ட்ஸ் அவ்வளவுதான். அது உங்களுடைய ஐடியாவா, அது என்ன ஆக்சுவலா வாட் இஸ் இட் மீன் டு யூ ம். அப்படி மீன் ஆமா. பண்ணும்போது அந்த மற்ற மாஸ்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சொல்லுவாங்க, நானே இல்லாம போகணும்னுவாங்க, நீ ஆத்மன் ஆயிட்டு ஆத்மன் ஆகணும்னு சொல்லுவாங்க, நீ வந்து ம். இது மொத்தமே மாயேன்னுவாங்க. ஸோ ம். அது அந்த எல்லா பிலாசபியும் உங்களுக்கு எதெல்லாம் இடிக்குதோ எல்லாமே இடிக்கணும் அவசியம், உங்களுக்கு ஏதோ 2 3 தான் இடிக்கும். ஆமா. ஆமா. கரெக்ட். ஸோ அந்த உங்களுக்கு இடிக்கிறத நீங்க சால்வ் பண்ண வேண்டிய கடமை தான் சீக்கிரோட டியூட்டி. அப்போதான் அவங்க தே கேன் ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு புத்தாவுக்கு அனுப்பிட்டோம், நம்ம ரமண சொன்ன இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து அவர் அந்த வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்க, நம்ம இந்த வேர்ட்ஸ்ல சொல்லிருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நிற்கும். அந்த கிளாரிட்டி மேலதான் நம்ம நிற்க முடியும். அது சூப்பர். அதுக்கு டேக் டைம்ஸ் அண்ட் இட் நீட்ஸ் பெயின். ஏன்னா உங்களுக்கு பல இடிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரமணரை நீங்க கொஸ்டின் பண்ற அளவுக்கு, ரமணரை கொஸ்டின் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய அறிவாளியா ம். ம். அப்படின்னு நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் உதவும். ஆமா. ரமணர் ஆமா. அனலைஸ் பண்ணி பண்ற அளவுக்கு நம்ம போய் இதுவாயிடுமா அப்படின்னு ம். ஃபர்ஸ்ட் இடிக்கணும். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேர்ட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா. ஓகே இதெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கேன், இது கரெக்டா சொல்லல, இங்க வந்து அவர் இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு கண்டிப்பா. அப்படின்னு அவரு பண்ண ரைட்டு, அவர் பண்ண ராங்கு எல்லாமே அப்ஜெக்டிவா பார்க்க தெரியும். கண்டிப்பா. இந்த ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி பண்ணல. ஏன்னா நம்ம ரமணர் ஆமா. ஆமா. மேலேயும் ஜேகே மேலேயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். அவங்க ம். சொன்ன வார்த்தைக்காக நம்ம வேலையை விட்டு வீட்டை விட்டு நம்மளுடைய ப்ரெஷரை விட்டு அவர் பின்னாடி போயிருக்கோம். அதனால ஓகே. அவங்க ஓகே. மேல அது மதிப்பு இல்லாம இல்லை. பட் அட் தி இல்ல. சேம் டைம் ஒரு அப்ஜெக்டிவ் லுக்கும் எடுக்கும். கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கீங்க, இந்த கான்செப்ட் நல்லா புரியணும்னா நீங்க 4 to 5 இயர்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா. மத்த விஷயங்கள்ல நீங்க பழகிட்டு வந்தாதான் இது எவ்வளவு மேன்மையானதுன்னு உங்களுக்கு நல்லா புரிய வரும்ன்றத ஒரு வீடியோல சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் அது புரியல. ஏன் தேவையில்லையே, நம்ம எடுத்தோடனே நிழலுக்கு போயிடலாமே. ஆனா வெயிலுக்கு போனாதான் அந்த நிழலோட அருமை தெரியும்ன்றத நான் நினைச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு 4 5 இயர்ஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வெளியில எல்லாம் போய் எங்கேயுமே ஒண்ணு நிரந்தரமா ஒண்ணு கிடைக்காது, பீஸ் கிடைக்காதுன்னு இங்க வந்த பிறகு அது புரிஞ்சுது. ஆனா நம்ம கஷ்டமே படலன்னா அந்த பீஸ்க்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். அதோட விலை தெரியாம கூட மேபி போயிருக்கலாம். ஐயா 4 இயர்ஸ்ன்றாரு, நான் 10 இயர்ஸ்னு சொல்றேன். பட் ஓகே. ஏதோ ஒரு டைம் பீரியட், அது இப்போ ஐயாவோட டைம் இன்டெலிஜென்ஸ் பீரியட் அட்லீஸ்ட். இப்போ என்னோட ஆமா. நம்ம ஸ்மார்ட்டா இருக்கலாம், இன்டெலிஜென்டா இருக்கலாம், ஒரு 2 வருஷம் போதும். பட் மேட்டர் ஆமா. இஸ் நீங்க அதுல ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும்ன்றதான் மேட்டர். அதுதான் கரெக்ட். அது ஏன்னா இருந்தாதான் இது கிளீனா புரியும். இப்போ இது என்லைட்மெண்ட்மே ஒரு விதமான ஸ்கில் செட் தான். இப்போ நீங்க ஒரு பைலட் வாங்கணும்னா நீங்க வந்து அந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபிளைட்டை பத்தி கத்து கொடுப்பாங்க. ஃபிளைட் ஓட்ட விட மாட்டாங்க, எடுத்தோடனே ஃபிளைட் பார்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுப்பாங்க. அதுவே 2 வருஷம் கத்து கொடுப்பாங்க. பார்ட்ஸ் மட்டும் நீ ஏறி ஒரு சீட்ல உட்காரவே முடியாது. அப்புறம் அந்த டிகிரி வாங்கின அப்புறம் பைலட் சீட் பக்கத்துல தான் உட்காந்து போகணும் ஒரு 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபிளைட்டை வந்து உங்களுக்கு ட்ரையல் எல்லாம் கொடுப்பாங்க கைடன்ஸோட. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு மிலிட்ரி மேன் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும்னா 5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் படிக்கணும். அப்புறம் ஹவுஸ் சர்ஜன் 1 இயர் ஒரு கிராமத்துல ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பிரைவேட்டா கிளினிக்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸ்கில் செட் இருக்கு. ஸோ என்லைட்மெண்ட்டுமே ஒரு ஸ்கில் செட் தான். இதுக்கு ஒரு பேஸ் தேவைப்படுது. ஆமா, இதுவும் ஒரு ஸ்கில் செட் தான். பட் நீங்க ஸ்மார்ட்டா தான் சில பேர் 5 வருஷம் சிலபஸ் 3 வருஷம் முடிச்சிடலாம். பட் எனிவே நீங்க சிலபஸ் முடிக்கணும் அவ்வளோ. ரைட். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. முடிஞ்சா வீடியோ சரி சரி. இல்லை, எனக்கு ஒரு டவுட். இந்த தாட் திங்கிங் அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஸோ லைஃப்ல வந்து என்னால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸோ எந்த வேலையும் இல்லை அப்படின்னா நான் சும்மா இருக்கேன். அப்போ அந்த டைம்ல வந்து என் மைண்ட்ல நான் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவமா நான் ஃபீல் பண்றேன். ஸோ அந்த அப்போ கண்ணை மூடி இருக்கிறப்ப இருப்பு மட்டும்தான் எனக்கு நான் ரியலைஸ் பண்ண முடியுது கான்சியஸ்னஸா. இப்போ நான் அந்த இருப்புல வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியுமா? அது வரைக்கும் நான் ரீச் ஆகுறேன். போதுமா, நீங்க எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1/2 hour இருந்தீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதுவே நல்லா இருக்கும்.
அந்த இருப்புல வந்து நம்ம நம்ம அந்த சட்டில் பாடி வந்து நம்ம பிரபஞ்சம் வரைக்கும் அது விரிவடைய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அது அது சாத்தியமா? அது எப்படி? அது பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை எனக்கு. அதான் பிரபஞ்சம் வரைக்கும் நீங்க அது விரிவடையணும் ஆகணும்னு நினைச்சாலே அது மனம் வந்துடும். அது மனம் மனம் இயங்க ஆரம்பிச்சிடும். மனம் என்ன சொல்லுது, நான் இங்க இருக்கிறேன், பிரபஞ்சம் அங்க இருக்கு, நான் பெருசாகி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த ஒரு பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு ஒரு பெரிய பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷன் எனக்கு வேணும் அப்படின்னு மனம் தான் டிமாண்ட் பண்ணும். அப்ப என்லைட்மெண்ட்ங்கிறது அங்க ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க நம்ம வழக்கமா ஏதோ இருக்கு, நம்ம டிஃபால்ட் வந்து ஏதோ இருக்கு மேல பெருசா இருக்கு, நம்ம அதை போய் அடைஞ்சிடுவோம், அடைஞ்சிட்டா சூப்பரா இருக்கும்னு ஒரு ஆசை வயப்பட்டே நம்ம மனம் டிஃபால்ட்டா அப்படிதான் திங்க் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு உங்க மனத்துடனே ஆசை தான். பிரபஞ்சம் நீங்க சொல்றீங்களே, பிரபஞ்சம் தான் சொல்ல என்ன நினைப்பீங்க, பெருசா ஒரு மார்ஸ் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு அப்படின்னு ஏதோ பெருசா நினைக்கிறீங்க. அது வந்து உங்க மைண்ட்ல ஒரு ஒரு பிரெயின்ல ஒரு நியூரான் வந்து ஃபயர் லைட் எரிஞ்சிருக்கு தான். நீங்க நீங்க எவ்வளவு பெருசு நினைச்சாலுமே அது உங்க பிரெயினுக்குள்ள நீங்க ஒரு தாட் தான். நீங்க வேணா இமேஜின் பண்ணிக்கலாம், நான் வந்து பிரபஞ்சத்தோட ஒன்னாயிட்டேன், பிரபஞ்சம் மாதிரி விரிஞ்சு போறேன் அப்படின்னு நீங்க என்னன்னு நினைச்சுக்கலாம். எது நினைச்சாலுமே அது மனோலயமாயி நீங்க மனத்தினுடைய ஒரு ஆப்ஜெக்ட் தானே. நீங்க அந்த உதாரணத்துக்கு விண்ணுக்கும் அமெரிக்கா மண்ணுக்குமான அந்த உணர்வெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முன்னாடி சொல்லுங்க. இல்ல இந்த விண்ணுக்கும் மண்ணுக்குமான உணர்வு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்ல. நம்மளா மைண்டு தான் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆமா, இப்ப நீங்க இப்ப அமெரிக்காவை பத்தி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அமெரிக்கா பத்தி நினைச்சுட்டு நீங்க நினைப்பீங்க, ஆனா அமெரிக்கா எப்படி இருக்கு, எத்தனை ஸ்டேட், கலிபோர்னியா இருக்கு, வாஷிங்டன் இருக்கு, அதெல்லாம் நினைக்கல. அந்த வாஷிங்டனுக்குள்ள இன்னொரு கிராமம் இருக்கும், அதெல்லாம் நினைக்கல. நீங்க ஏதோ அமெரிக்கா நினைச்சோன்னே நீங்க அமெரிக்கா நினைச்சுட்டு நினைக்கிறீங்க. இப்ப நம்ம இந்தியாவை பத்தி நினைக்கும் போது நீங்க இருக்கிற கிராமம், நீங்க இருக்கிற தெரு, பக்கத்து வீட்டுல இருக்கிற புதுசாவான ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்தியான்னு ஏதோ நினைச்சுப்பாங்க, அவங்க நினைச்சிட்டு இந்தியா நினைச்சுப்பாங்க. அப்ப இந்தியாவில் நான் சித்தர்கள் எப்படின்னா, வந்து கண்ணை மூடி ஏன் அவ்வளோ நாட்கள் வந்து தவம் இருந்தாங்கய்யா? அதான் இந்த மாதிரி முயற்சி அவங்க பிரம்மம் ஆயிட முடியும்னு நினைச்சாங்க. பிரம்மத்து மேல சரி, அவங்களுக்கு வந்து மன விடுதலை அடையணும். மன விடுதலை அடையறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்து பிரம்மத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டா நம்ம வந்து இந்த உலகியல் பிரச்சனை வந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையை ட்ரை பண்ணாங்க. அது அவங்க குறை சொல்ல வேண்டாம். ஏதோ ப்ராப்ளத்துக்கு ரியலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதுக்காக அவங்க வாழ்க்கையை விட்டுருக்காங்க, காட்டுக்கு தவறு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம எடிசன் இருக்காருன்னா அவர் தான் இப்போ அந்த டெலிஃபோன்லாம் கண்டுபிடிச்சாங்க சொல்றோம் நம்ம. ஸோ அவரு பண்ணதெல்லாம் தப்பானா தப்பு கிடையாது. ஸோ அவங்க ஆனா இப்போ நம்ம உட்காந்து லேண்ட்லைன் நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு ரோட்ல வயர்லாம் இழுத்து போட்டு கையில சுத்திங்கன்னு போனா எப்படி இருக்கும். இப்போ நம்ம அப்டேட் ஆகி போன் வந்தாச்சு, கையில போனை, மொபைல் போனை, ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு போறதுதான் கரெக்ட். அதுக்காக நம்ம அவரை இன்சல்ட் பண்றோம்லாம் அர்த்தம். எடிசனை இன்சல்ட் பண்றோம், இல்ல ஐன்ஸ்டைனை இன்சல்ட் பண்றோம், அப்படிலாம் நம்ம நியூட்டனை இன்சல்ட் பண்றோம்லாம் கிடையாது. அந்த காலத்துல அது பெரிய விஷயம் பண்ணது. ஸோ அதுல இருந்து நம்ம அப்டேட் ஆகி வந்து இப்பயும் நான் வந்து லேண்ட்லைன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், அடம் பிடிச்சிட்டு கையில ஒயரை சுத்திக்கின்னு அது மொத்தம் கால்லாம் சுத்திக்கின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாதான் நம்ம வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டும். இல்லைன்னா இப்ப நம்ம நாம வந்து இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சூட்சும சரீரம் வந்து பிறப்பு எடுக்குது இல்லையா? அப்ப அத வந்து அவங்க பாக்கலாம்ல, அது இருக்கான்னு அவங்க உணர்ந்திருக்கலாம்ல. அதான் சூக்ஷ்ம சரி தான் நம்ம மனம் சொல்லும். இல்ல ஆஃப்டர் டெத் நான் சொல்றேன், மறுபிறவி அந்த மாதிரி. ஆமா இருக்கலாம். அது கூட இருந்தா நீங்க இங்க இருந்து ஊருக்கு போறீங்க, அங்க பஸ்ல இறங்குறீங்க, அங்க தங்க போறீங்க, அப்புறம் அங்க ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க, திருப்பி இங்க இருக்கிற மாதிரி தான் நடக்க போகுது அங்கேயும். அப்ப அந்த உலகம் எப்படி இருக்கும்னு அவங்க முயற்சி பண்ணிருக்கலாங்களையா அந்த ஸ்டேட்ல? இருக்கலாம் இருக்கலாம். அந்த உலகம் எப்படி இருந்தாலும் இப்ப இங்க ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க ஒரு சிஸ்டம் இருக்க போகுது. உங்க பாவம் புண்ணியம் எல்லாம் ஒரு டேட்டா பேஸ்ல போட்டுருப்பாங்க. அதான் நாம அந்த ஸ்டேட்ல உணர முடியுங்களா? அங்க அது உணர முடியாது. மாதிரி இருக்குன்னு தெரியும். நீங்க சூக்ஷ்ம சரீரம் ஆகும் போது நீங்க பாக்கலாம். அப்ப கூட உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலும் இருக்காது. நீங்க நினைக்கலாம். அப்ப நான் ஒருத்தர் சேலம் போயிருந்தப்போ ஒரு அங்க பவன்ல இருக்கும்போது பக்கத்துல மலையிலிருந்து ஒரு சின்ன பையன் வந்தான். இறங்கிட்டு வந்துட்டு எங்கிருந்து வரான்னு கேட்டா, இங்க மலை தெரிஞ்சதுன்னா அது பக்கத்துல இன்னொரு மலை இருக்குன்னா அங்கிருந்து வரேன்னா அவ்வளவு நடந்தே வந்துட்டான். ஸோ அவன் வந்து சும்மா ஒரு 5 வயசு பையன், 5 வயசோ 10 வயசோ இருக்கும், சின்ன பையன். வந்துட்டு பேசும்போது நீ எங்கிருந்து வரீங்கன்னா சென்னையில இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீங்க எங்க தெருவுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அது ரஜினி சார் கிட்ட சொல்லுங்க. ரஜினி கூட சொல்லலாம், ஏதோ வேற ஏதோ பேர் சொன்னாங்க, பாட்ஷா படத்துல ஒரு கேரக்டர் இருக்கு,
அவன் என்ன நினைச்சுக்கிறான், சென்னைனாலே நம்ம ரஜினி டெய்லி பார்த்துட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு அவன் என்கிட்ட சொல்லுறான். ரோட்ல ரஜினி கமல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, நம்ம அவனை பார்த்து அப்படியே பேசலாம். அப்போ வந்து ரஜினி எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பக்கத்துல எவ்வளவு பிரச்சனை சால்வ் பண்ணிருக்காரு, எங்க கிராமத்துல இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ண முடியாதா சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவனுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கணும்? ஸோ ஆனா நான் சென்னையில தான் இருக்கிறேன், ஆனா சென்னை வந்து வேற மாதிரி இருக்குன்னு அவனுக்கு சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ சூட்சும சரீரம்னோடனே நம்ம என்னென்னோ இமேஜின் பண்ணிக்கணும். சூட்சும சரீரம்னா கூட அங்கதான் இருப்போம், ஆனா அங்கேயும் லிமிடேஷன் இருக்கு. எப்படி உங்களுக்கு ஒரு லிமிடேஷன், ஒரு 6 அடிக்குள்ளதான் இருப்பீங்க. இந்த ரூம், நீங்க இருக்கிற ரூமுக்கு மேல பின்னாடி பக்கத்துல சவுருக்கு பின்னாடி தெரியல. ஸோ அங்க என்ன நடக்குன்னு தெரியல, மற்றவங்க மனசுல என்ன நடக்குன்னு தெரியல, இந்தியா ஃபினான்ஷியல் சிஸ்டம் என்ன நடக்குன்னு தெரியல, ஏஷியா இந்தியாவுக்குள்ள ப்ராப்ளம் தெரியாது, யூஎஸ்க்கும் இந்தியாவுக்குள்ள பிரச்சனை தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஒருத்தர் தான் இருக்கிறீங்க, எல்லாமே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் அங்க போனாலும் மேலுடம் போனா கூட அங்க சூட்சும சரீரமா இருப்பீங்க, ஆனா அதுக்காக எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். அங்கேயே லிமிடேஷன்ஸ். இன்னொரே ஒரு டவுட் கேட்கலாங்களா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க சொன்னீங்களேங்க சார், அதாவது மிருகத்துல இருந்து தான் நம்ம வந்தோம், எவல்யூஷன் நடந்துச்சு. ஸோ எல்லாம் ஒரு நம்ம வாழ்க்கை முறைக்காக நம்ம கட்டளைகளை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு உயிரை வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் மோர்ஸ்லாலேயே வந்திருக்கு. அப்போ ஏன் இந்த வார் சிஸ்டம் வந்துச்சு? நடுவுல கோடிக்கணக்கான பேர் இறக்குறாங்க. அதை வந்து ஏன் அந்த லைஃப் கொண்டு வந்தாங்க? அது ஒரு ரொம்ப நாள் கேள்வியா இருக்கு எனக்கு. இந்த எதுக்காக அது வந்து உலகம் ஃபுல்லா அதை வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிறவங்கள கூட நம்ம சண்டை வந்து அடிச்சிடுவோம், கொன்னுடுவோம், இல்ல ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ட்ரைபு, ஒரு கூட்டம். ஓகே, நம்ம கூட்டத்துக்குள்ளே யாரும் அடிச்சுக்க கூடாது, ஆனா நம்ம கூட்டத்தை டேமேஜ் பண்ண யாராவது வந்தாங்கன்னா, நம்ம கூட்டத்துல இருக்கிற குழந்தைங்களை யாராவது டேமேஜ் பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம போய் அந்த கூட்டத்தை தாக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரைப்ஸா ஃபார்ம் பண்ணும். அட்லீஸ்ட் என்னாச்சு, இப்போ ஒரு இண்டிவிஜுவலா இருந்தோம்னா ஒரு 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா 1,00,000 வாரம் நடக்கும். இப்போ 1,00,000 பேரும் ஒரு குரூப்பா இருக்கிறதுனால 1,00,000 வாரம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா 1,00,000 உள்ள குரூப், ஒரு குரூப்பும் இன்னொரு 1,00,000 குரூப்பும் ஒரு வார் போட்டு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமைஸ் ஆச்சு, அது ஃபுல்லா ஸ்டாப் ஆகல. ஸோ நம்மளோட நேச்சரே வந்து சண்டை போடுறது தான். நம்ம இப்போ வந்து சொஃபஸ்டிகேட் ஆயினா அன்புன்னு நினைச்சுக்கிறோம். இப்போ நேச்சரே வந்து இப்போ உங்களுக்கு சாப்பாடு தங்க உங்க ப்ராப்பர்ட்டி யாரும் எடுத்துட்டு போல, உங்களுக்கு வேண்டிய ரிலேட்டிவ் யாரும் அட்டாக் பண்ணல, அதனால நீங்க வந்து லவ்னு சொல்றீங்க. சப்போஸ் ஏதாவது ஒன்று நடந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரஷன் தான் வரும். அக்ரஷன் எதுக்கு வருதோ நம்மளை காப்பாத்திக்கணும். என்னையும் என்னை சார்ந்த பொருளையும் என்னுடைய குழந்தைங்களையும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸையும் காப்பாற்றணும் தான் நம்மளுடைய டிஃபால்ட் நேச்சர். ஸோ அந்த மாதிரி அந்த குரூப் நடக்கும்போது உங்க குரூப் அட்டாக் பண்ணும் போது அது அப்படியே பில்டப் ஆகும். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. வணக்கம் ஐயா. ஆன்மீகம் சார்ந்து கேட்கல, அது இந்த சிவபுராணம் அது மாதிரி லைன்ல படிக்கல. நம்ம மனதை பத்தி தான் அதை தாட்டு. இந்த ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இந்த பாடல்லாம் நான் முன்னாடி படிச்சிருக்கேன். பட் ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணல, ஸ்பீச்சஸ் தான் நிறைய கேட்டிருக்கேன் நான். கேட்கல. ஸோ நம்மளோட மனத்தை பத்தி தான் இது எல்லாத்துலயுமே டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. அது வந்து ஒரு சில லைன் இருக்கும். மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவாம், தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் அப்படிங்கிற ஒரு லைன் வரும். ஸோ நம்மளோட சிந்தனைய வந்து எந்த அளவுக்கு நம்ம திருப்பி 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 சரி பண்ணிக்கிறோமோ அப்பதான் வந்து சரியா இருக்குங்கிற புரிதல் வந்து இந்த ஸ்பீச்சஸ் கேட்டதுக்கு அப்புறம் இந்த புரிதல் வருது. நம்மளோட மனத்தை பத்தி தான் மோஸ்ட்லி இருக்கா அப்படிங்கிறது ஒரு நம்மளோட மனத்தை டிஃபைன் பண்ணி தான் இந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து மனத்தை டிஃபைன் பண்ணி தான் நம்மளோட மனதை வந்து எப்படி சரியா வச்சுக்கலாங்கிறதுக்காண்டி தான் இந்த ஆன்மீக பாடல்கள்லாம் இருக்குங்களா? ஆமாம், மனசை எப்படி சரி பண்றது, ஏன்னா அதுதான் பேசிக் ப்ராப்ளம். அது ஓடிக்கிட்டே இருக்கு, பயந்துகிட்டே இருக்கு, பழசத்தை எட்டு வந்து இப்போ காட்டுட்டு நம்ம திட்டிகிட்டே இருக்கு, சரியா பண்ணிட்டேன் சரியா பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம மனமே வந்து நம்ம கிட்ட வந்து மூஞ்சிக்கிட்ட வந்து
சொல்லிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து கிட்ட வந்து பேச ஒரு மாதிரி இருக்கும்ல, தூரம் போன்னு சொல்லிடுவோம். ஆனா இப்ப மனசு வந்து சொல்ல முடியல, தூரம் போக மாட்டேன். எப்படி அது தூரம் போக வைக்கிறது தான் எல்லா, நாட் ஓன்லி ஆன்மீகம், பிலாசபி, சைக்காலஜி, எல்லாமே ரிலிஜன், எல்லாமே ட்ரை பண்ண, எல்லாருமே இந்த இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். எப்படி மைண்டு கிட்ட இருந்து நம்ம ஃப்ரீ ஆகும். 24 ஹவர்ஸும் நம்ம மேல கட்டிக்கிட்டே இருக்கு, எதையாவது காட்டிட்டு இருக்கு, எதையாவது ஓடிட்டு இருக்கு. நீ இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், நம்ம பயம் போட்டுருக்கு, இல்ல நீ சரியில்லை, இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருந்தா இப்படி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதோ 24 ஹவர்ஸும் மார்னிங் எழுந்ததுல இருந்து ஈவினிங் ஓடிட்டே இருக்கு. ஸோ எப்படிடா இதுல இருந்து வெளியே வருது புரியல நம்ம. ஸோ அதனால நான் காட்டுக்கு போறேன், இல்ல நான் வந்து பிரம்மச்சரியம் இருக்கிறேன், இல்ல நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், இல்ல நான் வெறும் பழம் மட்டும் தான் சாப்பிடுவேன், இல்ல நான் பழம் நோண்டிட்டு அதுக்குள்ளதான் இருப்பேன். அப்பயாவது இந்த மைண்ட் ஒடுங்குமா, இந்த மைண்ட் அமைதியாகுமா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஏன் பிறந்தேன், ஏன் இங்க பிறந்தேன், அடுத்தது செத்தப்புறம் என்ன ஆவேன், இந்த கேள்விக்கும் பதில் தெரியல. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு கேள்வி அந்த மனசு எழுப்புனால இதுக்கு எப்படியாவது ஒரு விட கண்டுபிடிச்சிடுமான்னு ஒரு 10,000 வருஷமா தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அந்த நம்ம சொல்ற ஸ்பிரிச்சுவல். மனோலயம், இன்னொரு கொஸ்டின், மனோலயம் சொன்னீங்கல்ல, இந்த மனோலயம்ங்கிறது வந்து இந்த ஔவையார் பாட்டுல ஒண்ணுல வரும், வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து அப்படின்னு வரும். இந்த மனோலயம்ங்கிறது மீனிங் கொஞ்சம் டிஃபைன்ட் ஆகும். மனோலயம் அந்த பாட்டு எனக்கு புரியல. நான் ஜென்ரலா மனோலயம்னு வேதாந்தம் மனோலயம், மனோலய நாசம் சொல்லிட்டு. மனோலயம்னா இப்போ நீங்க உங்க எதிர்க்க ஒரு ஸ்டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டூலை பார்த்தா உங்களுக்கு ஸ்டூலுன்னு புரியுது இல்ல, புரிஞ்சாலே என்ன அர்த்தம்னா உங்க மனம் வந்து அந்த ஸ்டூலா மாறி, ஓகே இது ஸ்டூலுன்னு புரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு ஸ்டூல் உங்க மைண்டுக்கு தெரியுது. இல்லைன்னா ஸ்டூல் தனியா இருக்கும், ஃப்ரிட்ஜ் தனியா இருக்கும், நீங்க தனியா இருக்கும், உள்ளே வராது. எப்படி உள்ள வருதுன்னா உங்க மனம் போயிட்டு அதை, ஓ இது ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜாவே மாறுது கிட்டத்தட்ட. ஓகே ஃப்ரிட்ஜ், இது கூலிங் சிஸ்டம், இதுக்குள்ள சாம்பார் வச்சது அப்படியே இருக்கும் அப்படின்னு உங்க மனசு நினைக்கும் போது தான் அது 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 ஆகுது, பயமாகும். ஸோ களிமண் மாதிரி தான் அப்படி அதுவாகி புரிந்து போகும். மனம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஆகி புரிந்து, லயமாகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆகுது, மனம் வந்து அந்த லயிச்சு போகுது. நம்ம படத்துல லயிச்சு போகணும்னு சொல்லுவோம், டிவி பார்க்கும்போது அப்படி ஆன்னு பார்த்துட்டு போது நம்ம என்ன ஆகும்னா நம்ம இங்கதான் இருக்கிறோம், பட் மனசு வந்து டிவிக்குள்ள போயிட்டு அந்த கேரக்டரோட போயிட்டு அந்த கேரக்டர் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அப்படி புரியும். ஸோ அந்த சீரியல் எல்லாம் பார்க்கும்போது காமெடியோட பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கேரக்டரா ஆயிடுவாங்க. ஸோ அந்த சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே பிரேக் விட்டாங்கன்னா சாட்டர்டே சண்டே என்ன ஆச்சு, அந்த சிட்டிக்கு அம்மா வேற இப்படி பண்ணிட்டானே, அவனுக்கு அம்மா வேற நகை இல்லை எப்போ, அவன் வேற வேலை இல்லை எப்போ, என்ன ஆகும் அப்படின்னு 2 நாள் ஓடிட்டு இருக்கும். அப்போ நம்ம மனசு வந்து அது லயம் ஆயிட்டு அந்த சீரியல்ல லயம் ஆயிடுச்சு ரெண்டு 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 நாளைக்கு அப்படின்னா எல்லாமே நம்ம வாழ்க்கை முழுக்குமே மனோலயம். வாக்கு மனமும் இல்லாமனால் தேக்கிய, அதுலயும் என் சிந்தை தெளிவித்து அப்படின்னு தான் வருதுங்க. அதனால சார் ஆமா, அதுலயும் ஒரு ஓவரால் லயமா ஒரு பேலன்ஸ் வரும்போது அதுதான் ஏதோ ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எல்லாரும் இதே விஷயம் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ஏதோ சொல்லுறதுக்கு அவங்க பொயட்டிக்கல் லாங்குவேஜ், லிட்ரேச்சர் லாங்குவேஜ்ல, டிராமால, பெயிண்டிங்ஸ்ல, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம வந்து ஒரு பிலாசபிக்கலா ஐயா வந்து ஒரு சயின்டிபிக்கா சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. உங்களுக்கு எப்படி எப்படி கன்வீனியன்ட்டாலும் புரிஞ்சுக்கலாம். பாட்டுல மூலமா புரிஞ்சாலும் சந்தோஷம் தான். மேட்டர் புரிஞ்சுக்கணும், இந்த இதுல தெளிவு வேணும்னு சொல்ற மாதிரி தெரிஞ்சுக்கேன். அது சிந்தை, அதான் நம்ம இன்டெலெக்ட் சொல்றோம். அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டா சரி. ஹலோ, நான் வணக்கம்மா. முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுமா? இல்ல நான் இருட்டுல தான். சொல்லுங்க, ஆடியோல பேசலாம். ஆமா, வணக்கம். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நேத்து நைட்டு வந்து என் மகன் வந்து ஒரு கொத்தமல்லி கட்டு மாதிரி கொண்டு வந்தான். அதுல ஒரு அட்டைப்பூச்சி இருந்துச்சு. அதை பார்த்த உடனேயே எனக்கு நைட்டு போல கொண்டு வந்தாரு, 10 மணி போல. எனக்கு நைட்டு போல தூக்கம் வரல. உடனே அதுக்கு வெளியே கொண்டு வச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த அட்டைப்பூச்சி வந்து பிள்ளைகள்கிட்ட எதுவும் ஒட்டிருமோ, பிள்ளைகளும் வெளியே உட்காந்துருந்தாங்க. உடனே எனக்கு தூக்கமே வரல. உடனே எழுப்பி எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்து அதை சரி பண்ணாதான், அதை எப்படி நவுட்டி கொஞ்சம் நீங்க நவுண்டு வந்துருங்க,
அப்படி சரி பண்ண பிறகுதான் நம்ம தூங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தூங்காமையே இருந்துட்டு இருந்தேன். அப்ப என் மகன் வந்து என்ன சொன்னா, நீ எவ்வளவு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், எனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு வந்து சரி உண்மையிலே நம்மளுக்கு ப்ராப்ளமோ, எனக்கு தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லா 1 மணி வரைக்கும் ஆயிட்டு ஆயிட்டு அந்த அட்டைப்பூச்சியை கொஞ்சம் நவுட்டி கொண்டு வச்சுட்டு அந்த பேக் எல்லாம் நவுட்டி வச்சுட்டு அது ஒரு கதவை பூட்டின பிறகு எனக்கு தூக்கம் வந்துச்சு. நான் நினைச்சேன் இப்ப கரெக்டா தானே என் மைண்ட் வந்து கரெக்டா தானே செயல்பட்டு இருக்கு, அந்த அட்டைப்பூச்சி என் பிள்ளைல கடிச்சிடக்கூடாது, அதனால எனக்கு தூக்கம் வரல, என் மைண்ட் சரியா தானே செயல்பட்டு இருக்கு, இதுல என்ன தப்பா இருக்கு, என் மகன் சொன்னதுனால எனக்கு அப்படி தோணுது. அப்ப நம்ம சரியில்லையே, நம்ம வந்து அது சரியா திங்க் பண்ணலையா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நினைச்சேன் ஐயா சொல்லியிருக்காங்க உங்க மனசு வந்து சரியாதான் செயல்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நிம்மதியா தூங்கினேன். 1 மணிக்கு பிறகு நிம்மதியா தூங்கினேன். நான் அதான் நம்ம மனசு வந்து சில நேரத்துல கோவப்பட வேண்டிய நேரத்துல கோபம் வருது, எரிச்சப்பட வேண்டிய நேரத்துல எரிச்சல்லாம் வருது. இப்ப மனம் சரியா தானே இயங்குது. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க சொல்றதுனால அது பாதிக்கப்படுமா அப்படின்னு எனக்கு டவுட். எனக்கு கிளியரா ஐயா சொன்ன பிறகு மனம் சரியாதான் செயல்படுது அப்படிங்கிற புரிதல் வந்துட்டு, ஆனா மத்தவங்க சொல்லும்போது கொஞ்சம் மாறுது. இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? ஓகேம்மா, நீங்க கரெக்டா தான் உங்க மனம் கரெக்டா தான் இயங்கிட்டு இருக்கு, உங்க அறிவும் கரெக்டா தான் இயங்கிட்டு இருக்கு. நடுவில் உங்க பையன் கொஞ்சம் டிவைட் பண்ணதுனால அது கொஞ்சம் டிவைட் ஆகி கரெக்டா வந்துடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் தடுமாற்றம் இருந்து பரவாயில்ல, தடுமாற்றம் வந்து அப்புறம் ஸ்டெடியா நின்றுட்டீங்கல்ல, அவ்வளவுதான். சரி. மறுபடி எனக்கு என்னன்னா ஆன்மீகன்னு இவ்வளவு டீப்பா போகணுமா? அதாவது கடவுள் 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 கடவுள்னு நான் ரொம்ப நாள் தேடி தேடி வந்துட்டு ஐயா கிட்ட வந்த பிறகுதான் கடவுளை தேடி நம்ம ரொம்ப போய் அலைய வேண்டியது இல்ல. இந்த ஒரு சின்ன மனச அதை ஹேண்டில் பண்ணதுக்கு ஐயா வந்து அழகா ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ விஷயங்கள் அப்படி அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது சிம்பிள் தானே, சிம்பிளா ஏதாவது மனம் சரியாதான் செயல்படுது, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறது மட்டும் சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும், இப்ப என் மகன் கோவப்பட்டாலும் சரிதான், நான் கோவப்பட்டாலும் அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நான் இப்ப எடுத்துக்கிட்டேன். அது அது குடும்ப வாழ்க்கைக்கு ஏன்னா குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்க எனக்கு வந்து இப்ப எங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பேசுனாங்க சரியா செயல்படுனா அவங்கள்ட்ட கோவத்தை காட்டுறேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி காமா அமைதியா போயிருந்தேன். இது சரிதானே? இப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் அப்படி இப்படி போகணுமா, போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்கு தோணுது. சரிதாம்மா, நீங்க உங்களுக்கு புரிய வேண்டியது புரிஞ்சுக்கலாம் போதும். மத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கும், அது உங்களுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ சரி சரி. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கோ அதை சால்வ் பண்ணா போதும். சரி. இப்போ நான் யார் தெரிஞ்சுக்கணும், பெரிய நான் இருக்கு, சின்ன நான் இருக்கு, அப்போ ரமணர் எதை மீன் பண்றாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இல்ல இருக்கு. ஸோ அந்த இல்ல கேள்வி நீங்க பதில் ஒவ்வொன்னையா போயிட்டு 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 தான் வந்தேன். ஒவ்வொரு சாமியா கும்பிட்டுட்டு அந்த சாமி கும்பிட்டு இந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொன்னையா கும்பிட்டுட்டு கடைசியில ஐயாட்ட வந்திருக்கும் போது இவ்வளவு சிம்பிளா தானே இருக்கு. கடவுள் வந்து எங்கேயோ அப்படி தேட வேண்டாம், கடவுள் வந்து உனக்குள்ளே இருக்கும்போது நீ இவ்வளவு தேடுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நானும் அதே மாதிரி புரிதல் கரெக்ட் தான், அவ்வளவு கடவுள் நம்ம கிட்ட இருக்காரு, இதை விட வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். நன்றி. சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சதீஷ், சொல்லு சார். நான் ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வர சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து மனசு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஆசைப்படுது. இப்போ உடம்ப பத்தி சொல்லும் போது நம்ம புரிதலுக்கு ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டாவது அந்த விஷயத்த ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ ஐயா மனசை பத்தி சொல்லும் போதும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ஆமா இது சரிதானேன்னு ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அந்த உயிர்னு வர விஷயத்துல மட்டும் எல்லாருமே ஏதோ மேலாப்புல பூசி மொழிகிட்டு போற மாதிரியே இருக்குது. அதாவது அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்குது, அதை பத்தி ஒரு தெளிவா, அதாவது நமக்கு மனசுக்கு அதை ஏத்துக்கிற முடியாத மாதிரியே இருக்குது. அது ஒரு கற்பனையில மாதிரியே இப்ப நீங்க நல்லது பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க இது வரும். அந்த உயிரை பத்தி தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா என்ன பண்ணணும்? நீங்க இறந்துதான் பார்க்கணும்.
தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம உயிரோட இருக்கோம். உயிர் போன அப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்விதான் நீங்க கேட்குறது. ஆமா, செத்த அப்புறம் என்ன என்னோட ஆகும்? கேள்வி என்னன்னா, ம். இப்ப இறந்து போகாமலே நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. அப்ப அது உண்மையா அதான் இல்ல அவங்க எவ்வளவு அவங்கவுங்க பேசுனாலும் அவங்க உங்களுக்கு சந்தேகம் கற்பனைக்கு வரும். பேசுறாங்களா? எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு சந்தேகம் வரும். ம் உண்மை பேசினாலும் சந்தேகம் வரும், பொய் பேசினாலும் உங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க பார்க்கல இல்ல. செத்த அப்புறம் என்ன ஆகும்னு இப்போ நீங்க உயிரோட இருக்கும்போது கேட்குறீங்க. ஸோ அப்போ யார் சொன்னாலுமே டவுட் தானே வரும். ஆமா, ஆமா, அப்போ டவுட் நேச்சுரல் தானே. நீங்க டவுட் ஏன்னா இல்லாம இப்ப எப்படி சில மதத்துல என்ன சொல்றாங்கன்னா மறுபிறவியே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க? மறுபிறவியே கிடையாது. அதுதான் மறுபிறவி கிடையாதுன்னு சொல்றாங்க, மறுபிறவி இருக்குன்றாங்க. 7 லோகம் இருக்குன்றாங்க, சில பேர் 47 லோகம். ஸோ உங்களுக்கு எது சொன்னாலுமே நீங்க ஈஸியா கொஸ்டின் மார்க் போட்டுருவீங்களா? ஆமா, ஸோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது மட்டும் நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த ஜென்மத்துல விஷயம் தெரிஞ்சுக்குமா இல்ல அந்த ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்குமா? இல்ல நமக்கு அது ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற போது இதை மட்டும் ஏன் ஏத்துக்கிற முடியல அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுல சரியான தெளிவு எங்கேயுமே கிடைக்க மாட்டுதே அப்படின்னு. அது சரியான தெளிவு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே இல்ல வந்து அப்ப எனக்கு என்னன்னா, இப்ப தெளிவு கிடைக்கலைங்கிறப்ப மத்தவங்க சொல்றது உண்மையா பொய்யா அதுவும் தெரியாதுன்னு நம்மளுக்கு. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரிஞ்சுக்கங்க. நான் ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது நீங்க எப்படி வெரிஃபை பண்ணுவீங்கன்ற. இல்ல நான் வெரிஃபை பண்றது இல்லைங்க. இப்ப மனசை பத்தி பேசும்போது நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கிறேன். அட் சரி. லாஸ்ட் வந்து ஐயா சொல்றது சரியா இருக்குது. இது சரியா இருக்குது நான் எப்படி சொல்றேன்னா, யார் வந்தாலுமே அது சரியா தான் இருக்கும். அது காமன் மேனா இருக்கட்டும், இது எவ்வளவு இன்டெலிஜென்டா இருந்தாலும் இவங்க சொல்றது சரி, இதுல வந்து எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. இப்ப அதே மாதிரி தான் உடம்ப பத்தி சொல்லும் போதுமே, உடம்ப பத்தி யார் ஃபுல்லா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்க சொல்லும் போது அதை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அது தெரியாது. ஆனா அந்த உயிரை பத்தி மட்டுமே சொல்றவங்களே தெளிவு இல்லாம சொல்ற மாதிரி இருக்குதுன்னு கேக்குறேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்றாங்க. நீங்க வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்றவனை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. நான் வந்து கேள்வி கேட்கறவங்கள பத்தி நான் யோசிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி உடம்ப பத்தி சொன்னா அதை வெரிஃபை பண்ண முடியும். உடம்புல வந்து ஹார்ட் இருக்கு, லிவர் இருக்கு, லங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வெரிஃபை பண்ணணும். இப்போ ஐயா சொல்ற லிபரேஷன் என்லைட்மெண்ட்லாம் கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து லிபரேஷன் உணரலாம். நீங்க மெடிடேஷன் பண்ணி மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் நீங்க 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 கேட்கற கேள்வியே வந்து ஏதோ தெரிஞ்சுக்க வெரிஃபை பண்ண முடியாத ஒண்ணு நீங்க கேட்குறீங்க. அதை எப்படி வெரிஃபை பண்றது நீங்க கேள்வி கேட்குறீங்க. உங்க கேள்வி நான் பதிலுக்கே போகல, உங்க கேள்வியை நான் கேள்வி கேட்கிறேன். உங்க கேள்வி எப்படி இருக்குன்னா, வெரிஃபை பண்ண முடியாத ஒண்ணு எப்படி வெரிஃபை பண்றது? சோ மறுஜென்மத்தை பத்தி எப்படி வெரிஃபை பண்ண முடியாது. இல்லைங்க, அது என்னோட அதுக்கு இல்ல. அப்ப சொல்றதெல்லாம் வெரிஃபைடா இல்லையாங்கிறத கேக்குறேன். இப்ப நமக்கு ஒண்ணு சொல்றாங்கல்ல, இப்ப ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க. வெரிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்றேன். டிபார்ட்மெண்ட்டே வெரிஃபை பண்ண முடியாது டிபார்ட்மெண்ட். அது யாரு சொன்னாலுமே அது 100% ஆத்தென்டிக் கிடையாது. அதுதான் நான் கேக்குறேன். இல்ல அதுதான் நான் கேக்குறேன். அதுதான் நான் கேக்குறேன். இப்ப யார் சொன்னாலுமே, இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்னா அது உண்மையே பொய்யா அது ரெண்டாவது. ஆனா அது வெரிஃபை பண்ணாதது. ஆமா, அதுதான் நான் கேக்குறேன். இப்ப நம்ம மனசை வந்து மனசு இப்ப ஐயா சொல்றத எனக்கு தெரிஞ்சுட்டு எப்படி வெரிஃபை பண்ணாலும் அது அதுவா தான் இருக்கும். சுத்தி முடிச்சு கடைசியா முடியற இடம் இங்க வந்து இருக்கும். ஆனா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இதை வெரிஃபை பண்ண முடியாது. அவங்களுக்கு இது பண்றதை சொல்றாங்க. ஐயா தான் சொல்றாருல, மறுஜென்மத்தை பத்தி நான் சொல்றேன், உங்களுக்கு கன்வீனியன்ட் தான் ஏத்துக்கிட்டேன், இல்ல வேற யாராவது சொன்னது கன்வீனியன்ட் தான் அதையும் ஏத்துக்கிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். அது மேட்ரு வந்து மெயின் மேட்ரு வந்து லிபரேஷன். அதுதான் நம்ம சொல்றோம். இது செகண்ட் டே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து திருப்பி கேட்கும்போது நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம மெயின் மேட்ரு வந்து லிபரேஷன் தான். ஓகே. ஐயா அதனாலதான் ஞான முகாம்ல வந்து கர்மா பத்தி பேசும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஞான முகாம்ல கர்மாவை இந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அகம்புறம் அப்படிலாம் சப்ஜெக்ட் எடுப்பாரு. ஒரு செஷன் எடுக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து அவங்க அடுத்த ஜென்மத்துல என்ன ஆகும், நான் இப்படி பண்ணனே, இந்த பாவம் வருமா எனக்கு, என் பேரனுக்கு போகுமா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும்போது என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஞான முகாம் முதல் நாளே வர சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே கர்மா எடுத்து முடிச்சிடுவாரு. இதுக்கு மேல நீங்க கர்மா பத்தி கேள்வி கேட்காதீங்க, லிபரேஷனுக்கு உள்ள போகலாம்,
என்லைட்மெண்ட்டுக்குள்ள போகலாம், புரிதலுக்குள்ள போகலாம்னு சொல்லி 3 நாள் புரிதலுக்குள்ள தான் மெயின் மேட்டர். அந்த புரிதல்ல வந்து டிஸ்டர்ப் பண்றதுனால கர்மா வந்து தனியா எடுத்து முதல்ல அட்ரஸ் பண்றோம். ஏன்னா நம்ம மைண்ட் கேட்கும். ஏன்னா மைண்ட் வந்து இந்த ஜென்மத்தோட அடுத்த ஜென்மம் தான் நமக்கு முக்கியமா தோணும். இப்போ அதனால அடுத்த ஜென்மத்துல நம்ம எப்படி பிறப்போம், இப்போ நிறைய பண்ண பாவம்னா வந்துருமா, இல்ல இதை எப்படி கம்மி பண்றது, இல்ல நம்ம அடுத்த ஜென்மத்துல யாரை பிடிச்சா ஏதாவது நல்ல இடத்துல போக முடியுமா அப்படின்லாம் நம்ம மைண்ட்ல ஓடுது கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஐயாக்கு சொல்லணும்னு ஆசை கிடையாது கர்மா, ஆனா நீங்க நம்ம கேட்க வேண்டியதால சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த சொன்னாதான் அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போகும். மைண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அகம்புறம் பத்தி பேசும்போது கர்மா பத்தி ஒரு கேள்வி வந்து நிற்கும். ஸோ அதனால இதை சொல்ல வேண்டியதா. நன்றி. ஏதாவது கேட்கணும்? யாருக்காவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஆன்சர்ஸ் இல்லை அன்மியூட் பண்ணிட்டு. கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு ஊருக்கு பல வழி இருக்க மாதிரி அது எந்த வழியில வேணாலும் நம்ம போய்க்கலாங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாமா? உங்க கேட்ட கொஸ்டின் வந்து எனக்கு புரிதல் இந்த மாதிரி தோணுது. இது சரிங்க? ஆமா, எப்படியா எடுத்துக்கலாம். சரி, அது வந்து நம்ம ரமணர் சொன்னது சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி பேசியிருப்பாங்க, கர்மாவை பத்தி சில பேர் பேசியிருப்பாங்க. எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ, அது உங்க மனசு எதை ஏத்துக்கோ அதை எடுத்துக்கலாம். நமக்கு இந்த வழியில போக இஷ்டம் இருக்கோ அந்த வழியில போயிட்டு நம்ம புரிதல் வந்து எதுவும் இல்ல, புரிதலுக்கு நம்ம சொல்லல, புரிதலுக்கு நம்ம ஐயாவுடைய மெசேஜ் தான் சொல்றோம். இப்ப அடுத்த ஜென்மத்துல என்ன ஆகும், நம்ம கர்மா எப்படி ஆப்ரேட் ஆகுது, நம்ம அடுத்த ஜென்மம் மனுஷனாதான் பிறக்குமா இல்ல மிருகமா கீழே கூட போலாமான்னு ஒரு கேள்வி வரும்போது நிறைய பேர் வந்து இல்ல நம்ம வந்து நீங்க மனுஷனா பிறந்துட்டீங்கன்னா இதுக்கு மேல நீங்க மிருகம்லாம் பிறக்க மாட்டீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்ல நீ மிருகமா கூட பிறகு கீழே மேல போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கீழும் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதனால நீங்க மிருகமா கூட பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை நீங்க இந்த கர்மா டிபார்ட்மெண்ட் நீங்க அதை வச்சுக்கலாம். ஸோ மறுஜென்மம், சூஷ்ம சரீரம், அடுத்த ஜென்மம், இது பாவ புண்ணியம், ஸோ இதெல்லாமே நீங்க கர்மான்ற ஒரு இதுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த கர்மா வந்து ஐயா தான் நீங்க ஐயா எடுத்துக்கீங்க. இல்ல வேற யாராவது சொன்னது கர்மா பெட்டரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது கூட வச்சுக்கோங்க. உங்க மைண்டு கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆயிட்டு அடுத்த ஜென்மத்தை பத்தி கவலைப்படாம இந்த ஜென்மத்தை பத்தி யோசிக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து மைண்ட் அடுத்த ஜென்மத்தையே போய் நம்ம என்ன ஆகும், நம்ம எங்க போவோம், எங்க போறோம், இந்த இடத்த எப்படி போடுறோம், அடுத்த வாட்டி நல்லா போறோம் அப்படின்னு சொல்லி உங்க மைண்டு வந்து எப்படி ஃபியூச்சர்ல லாக் ஆகுதோ அது எக்ஸ்டெண்டட் ஃபியூச்சர் தான். இப்போ 70 வயசு வரைக்கும் வாழ்வோம். இப்ப நம்மளுக்கு 70 வயசு வரைக்கும் கிட்ட போகாதாலும் நம்மளுக்கு அதை பத்தி தெரியல. 70, 65, 70, 72, 75 வாழ 80 கிட்ட இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபியூச்சர் இருக்கு. அப்போ அவங்க அப்படியே அடுத்த ஜென்மத்துல நம்ம எப்படி இருப்போம், அதுக்கு என்ன பண்ணலாம். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேல 70, 60 வரைக்கும் ஏத்திஸ்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை நிறைய பேர். ஏன்னா அப்பதான் அவங்க அடுத்த ஜென்மத்தை பத்தி பயமே வரும். அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கு, அப்போ இருந்தா நம்ம எங்க எப்படி இருப்போம், அப்ப நல்லா இருக்கணும்னா அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் வந்து 70 வயசு கிட்ட தான் வரும். ஸோ அப்பதான் நிறைய பக்தி மாதிரி ஆயிடுவாங்க. நிறைய புக்ஸ் படிப்பாங்க, கோயில் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். பகவத்கீதை படிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த ஜென்மத்தை பத்தி பெருசா ஆர்வம் இல்லாததுனால நம்ம அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கோம். ஆர்வம் இருக்கும், எதை வேணா எடுத்துக்கோம். இன்னைக்கு டாபிக் வந்து 10 ரூல்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சொசைட்டி தானே. இன்னும் ஆரம்பிக்காம முடிச்சலாம் நினைக்கிறேன். இல்ல அது என்னன்னு ரீகால் பண்ணி. ஆமா, இன்னைக்குதான் போன வாரத்துல இருந்து இப்ப கொஞ்சம் பேசணும். சரி, அது டாபிக்கா பேச வேணாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க.
கேட்டீங்கம்மா? இல்லைங்க, அதை ரீகால் பண்ணணும் 10 rules. அதை ரீகால் பண்ண சொல்றீங்களா என்ன? ஆமா. சரி, மேபி அது நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஒரு 10 minutes தான் இருக்கு. நம்ம டவுட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி ஆயிடுச்சு. இதை அப்படியே நெக்ஸ்ட் செஷன்ல சண்டே தான் இருக்கணும். அப்போ நம்ம அந்த சொசைட்டினா என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஆர்கனைசேஷன் பண்ணும்போது ரூல்ஸ் உடைய நெசசிட்டி என்ன, ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் நெசசிட்டியும் வருது. அண்ட் சில ரூல்ஸை பிரேக் பண்ணணும், ஏன்னா அப்டேஷனுக்காக பண்ண வேண்டியது. ஸோ அப்போ எப்போ பிரேக் பண்ணணும், தேவையில்லாம சும்மா பிரேக் பண்ணிட்டு கூடாது. ஸோ அப்போ என்ன கிரைட்டீரியால பிரேக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா சில பேர் வந்து ரூல்ஸ்னாலே பாண்டேஜ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூல்ஸ் தான் நம்மளோட ஃப்ரீடம் எடுத்துட்டு போகுது. அதுதான் நம்மள வந்து கன்வீனியன்ட் ஆகுது, ஈஸி ஆகுது அப்படிதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அதை பத்தி நம்ம டீப்பா வேணா நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஓகே, மேபி கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம் ஒரு 2-3 minutesல. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுங்க. உங்க கருத்தை சொல்லணும்னா நீங்களே கூட அன்வைட் பண்ணிட்டு பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொறுமையா கேட்டது. நம்ம மீண்டும் சண்டே பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. நன்றிங்க கண்ணன். தேங்க்யூ நாராயணசாமி. நன்றிங்க. நன்றிங்கம்மா. தேங்க்யூ செல்வி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. நன்றிங்க.